நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே வழி இல்லை, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, நான் என்ன எடுத்தாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி நம்மளே நாமே வருத்தி கொள்வதை விட, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கான வழிகளை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறோம். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, அவருடைய அமைதி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லோருமே அதற்கான வேலைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் மனிதனையும் அவனுடைய மனதை சமைத்து பக்குவப்படுத்துவதற்கு எண்ணற்ற வழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழிகளை தான் நம்முடைய முன்னோர்கள் மார்க்கம் என்று அழைத்தார்கள். நம்ம ஊரில் பேசும்போது கூட சொல்லுவோம், இந்த பேருந்து எந்த வழியாக எந்த மார்க்கமாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கம் என்றால் வழி. மனிதனுக்கு வழிகள் தான் தெரியல நமக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மெயினான ஒரு விஷயமே நம்ம மைண்டு தான். இந்த மைண்டு தான் பல குழப்பங்களுக்கும் பல நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது. இந்த மனதை சரியாக வச்சுக்கிட்டா எல்லாமே சரியாக வச்சுக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மையை நம்ம புரிந்து கொள்வதில்லை. நம்ம எல்லாருமே வேற ஏதோ நினச்சிக்கிட்டோம். வேற அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, நம்மளை சுற்றி உள்ளவங்க பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுலேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை கையாள்வது மனசு தான் கையாளுது. அப்போ நம்முடைய மனதை சமைத்து பக்குவமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான நோக்கம். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல வழிகளை கையாண்டார்கள். அதை நம்ம மார்க்கங்கள் என்று அழைக்கலாம். இப்போ யாருக்கு என்ன வருதோ அதான் செய்ய முடியும். ஒருவனுக்கு பாட வருதுன்னா பாட சொல்லலாம். ஒருத்தருக்கு ஆட வருதுன்னா ஆட சொல்லலாம். ஒருத்தனுக்கு கவிதை எழுதுனா கவிதை எழுத சொல்லலாம். ஒருத்தருக்கு ஓவியம் வருதுன்னா ஓவியம் எழுத சொல்லலாம். ஓவியம் எழுதுறவனை பிடிச்சிட்டு போய் நீ பாட்டு பாடுன்னு சொல்ல முடியாது. பாட்டு பாடுறவனை பிடிச்சிட்டு போய் நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு என்ன இயல்பாக அந்த கலை வருகிறதோ அந்த கலையை தான் ஒருத்தன் வெளிக்காட்ட முடியும். நம்முடைய முன்னோர்கள் 4 மார்க்கங்களை வகுத்து கொடுத்தார்கள். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம் என்ற இந்த 4 மார்க்கங்கள். இந்த 4 மார்க்கங்கள்ல எது நமக்கு வரும், எது நமக்கு வருங்கிறத முதல்ல சிந்திக்கணும். முதல்ல பக்தி மார்க்கம் என்பது நாம் இறைவன் இருப்பதாக நம்பி அந்த இறைவனிடம் நம்பிக்கை வைத்து நம்முடைய உடல், மனம் எல்லாவற்றையும் அந்த இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது என்பது பக்தி மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கம் என்பது ஒவ்வொரு மானுடனின் அடிப்படையாக இருக்கிறது. எல்லா மதங்களிலும் பக்தி அடிப்படையிலேயே இருக்கிறது. அது ஒரு மனிதனை ஒரு நல்ல நெறிக்கு கொண்டு வருகிறது. அவன் தினசரி கோயிலுக்கு செல்வது, தினசரி கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு அவன் நன்றாக குளித்து உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பக்தியோடு கோயிலுக்கு போகிறது, கோயிலில் போய் அமைதியாக சாமியை கும்பிட்டுட்டு வர்றது, இது போன்ற பல விஷயங்கள். அந்த கோயிலை தொடர்புடைய நடவடிக்கைகள் அவனை பார்த்தீங்கன்னா ஓரளவு அவனை நெறிப்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப்குள்ளே வர ஆரம்பிக்கிறான். எப்படினாலும் வாழலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாங்கிறது இடத்துல ஒரு ரெகுலரான ஒரு பக்தியில் ஒருத்தர் இருக்கும்போது அந்த மனமானது உருக ஆரம்பிக்கும். மனமானது எப்போதும் புலம்பிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டூல் இறைவனிடம் தன்னை ஒப்படைக்கும் போது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இறைவனை பெருமையாக நினைப்பது, இறைவனிடம் நம்ம சரண்டர் ஆகுது, இறைவனுடைய துதி பாடுவது, புகழ்வது, இது போன்ற உயர்ந்த ஒரு குணங்கள் அவனுக்குள்ளே வரும்போது மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருணை அல்லது அந்த பக்தியில் உருக ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாகவும் ஒரு அமைதியான ஒரு நெறியான வாழ்க்கை ஒருத்தருக்கு ஏற்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். கொஞ்சம் சிந்தனை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஞான மார்க்கத்துக்கு வராங்க. நான் யார் என்ற கேள்வியை கேட்குறாங்க. ரமணர்லாம் இந்த கேள்வியை கேட்டு தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்கிறார். நான் யார் என்ற கேள்வியை கேட்கறது ரமணர். அந்த நான் யார் என்ற கேள்வியினுடைய உச்சமாக தான் கடவுளினுடைய தன்மையாக இருப்பதை பார்க்கிறார். எல்லா மதங்களும் எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய இறுதி கருத்து, நாம் தன்னை அறிந்தால் நம்முடைய தலைவனான இறைவனை அறியலாம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே தன்னை அறியும் அறிவை அறிந்து கொள்வதுதான் ஞான மார்க்கம். நாம் யார் என்ற அந்த ஆத்ம விசாரணையில் ஈடுபட்டு தொடர்ந்து அதில் நம்ம பயணிக்கக்கூடியது ஞான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது கர்ம மார்க்கம். கர்மம் என்றால் கர்மமே கண்ணாயினார் என்று சொல்வார்கள். கர்மம் என்றால் நாம் செய்யக்கூடிய அந்த வேலையே முழுமையாக செய்வது. நாம் செய்யக்கூடிய வேலையில் நம்ம முழு அர்ப்பணிப்போட எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அதை அறத்தோடு செய்யக்கூடிய ஒரு பாங்கு அந்த ஒரு இதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன என்றால் பற்றற்ற இருத்தல்.
நாம் செய்யக்கூடிய செயலின் மீதும் அது நமக்கு தரக்கூடிய பலன்களின் மீதும் எந்த விதமான பற்றும் இல்லாமல் வெறுமன செயலாற்றி கொண்டிருப்பது. அதன் மூலமாக ஒருவருக்கு இந்த உயர்ந்த ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது யோக வழிகள். சிலருக்கு யோக மார்க்கம் ரொம்ப பதஞ்சலிலாம் அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு, திருமூலர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இயம நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி உள்ளிட்ட பல்வேறு வகையான யோக நுணுக்கங்கள் இருக்கிறது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நிறைய சொல்கிறார். மனம், மனதினுடைய அலைகள், அதை எப்படி ஒடுக்குவது போன்ற பல விஷயங்களை அவர் பேசுகிறார். ஆகவே யோக மார்க்கம் என்பது மனிதனுக்கான வழிகள். அப்போ நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே வழி இல்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, நான் என்ன எடுத்தாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி நாமே வருத்தி கொள்வதை விட, நாம் மனதை நல்லா வைத்துக்கொள்வதற்கு ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம் என்ற ஏதாவது ஒன்றில் தம்மை இணைத்து கொண்டு ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியை கன்சிஸ்டன்சியாக நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஆன்மீக ஒரு தன்மை உங்களுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.